வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, இன்று தமிழக அரசியலில் மக்களுக்காக முன்னின்று வரும் கட்சிகள் 3 தான். சாதி மதம் பார்க்காமல் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஓடோடி வருவது 3 கட்சி தான். ஒன்று விசிக விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று கம்யூனிஸ்ட், இன்னொன்று மார்க் கம்யூனிஸ்ட். இந்த 3 கட்சிகள் தான். 2 கம்யூனிஸ்ட், ஒரு விடுதலை சிறுத்தைகள். இந்த 3 தான் மக்களுக்கான பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே உதாரணமாக இருக்கிறது. அதை எடுத்துக்காட்டாகத்தான் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து 3 பேரும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். என்னவென்றால், ஒன்று, ஆவண படுகொலைக்கு எதிராக சட்டத்தை இயற்ற வேண்டும். ஆவண படுகொலை என்பது தலித்துகளுக்கு மட்டுமல்ல. ஏன்னா தெளிவாக 3 பதிலளிக்கிறார்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில். ஆவண கொலைக்கு எதிராக சட்டத்தை இயற்ற வேண்டும். ஏன்னா எந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி, இல்லை சொந்த ஜாதியிலே கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி, வெற்றான். அதுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொடூரமாக அமைக்க வேண்டும். இன்னொன்று, துப்புரவு தொழிலாளர்கள், அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக ரிப்பன் பாலத்துக்கு அடியில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று. இன்னொன்று, பாறைகள் உடைக்கும் தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் அளிக்க வேண்டும், அவர்களுக்கு பெரும் உதவி தர வேண்டும் என்று அனைத்து மக்களுக்கும் அங்கே கோரிக்கை வைத்து, பின்பு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை பரிசீலிக்கப்படும், அங்கே உள்ள அமைச்சர்களும் முதலமைச்சரின் பொறுப்பை ஏற்று இந்த கோரிக்கை அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என்று தீவிரமாக உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த 3மே மிக முக்கியமானது. ஏன்னா, ஒன்று மிக கொடூரமானது ஆவணக்கொலை, இன்னொன்று மக்கள் பிரச்சனை, இன்னொன்று